எப்பா காலெல்லாம் நீட்டி உட்காந்துனதாக்கா நிம்மதியா இருக்கு. நல்ல வேலை வீடு வந்து சேர்ந்தாச்சு. பெரியமா காப்பி எடுத்துட்டு வரட்டா பெரியமா உங்க எல்லாத்துக்கும்? இருக்கட்டுமா, கொஞ்ச நேரம் ஆகட்டு. பாரதி யாராச்சும் எடுத்து தருவா, நீ உட்காரு. அப்புறம் உங்க அக்கால் எல்லாம் எப்படி பார்த்துக்கிட்டாங்க உன்ன? நீனும் அம்மா இல்லாம ஜாலியா இருந்தது போல, அக்கால் வகிட்டு நல்லா விளையாடிட்டு கிடந்தா போல. நல்லா பார்த்துக்கிட்டவ பெரியமா. என்னென்ன சமைச்சு சாப்பிட்டிய? அக்கால சண்டை போட்டு கிடந்தாளுவா வேலை செய்ய எதுவும்? அது எப்பவும் போலதான் பெரியமா. சோறு குழம்புலாம் வைக்கல பெரியமா. நாங்க பாஸ்தா தான் செஞ்சு சாப்பிட்டோம். நூடுல்ஸ் பாஸ்தா அதை மாதிரியே செஞ்சு சாப்பிட்டுட்டோம். சத்தியா சோறு பொங்குறதுக்கு மாற்றப்பட்டு இப்படி கிடந்திருக்காள் எல்லாம் குமரிவே. நான் தான் சொன்னால அந்த குமரிவை ஒழுங்கா சோறு பொங்கி தின்னுட்டு கிடக்க மாட்டாள்வேன்ட்டு. அந்த மனுஷனை வேற என்ன பாடுபடுத்தி வச்சாலோ. உங்க பெரியப்பா என்ன சாப்பிட்டாரு? பெரியப்பாவும் மேகி தான் பெரியமா சாப்பிட்டாவே. மேகி அப்புறம் ஹோட்டல்ல வாங்கி ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டோம். பிரியாணி வாங்கி தந்தாவே பெரியப்பா ஒரு நாள். இவளெல்லாம் கல்யாணம் பண்ணி என்னத்த சோறு பொங்கி புருஷன் கொடுத்து இவ்வளவு செஞ்சு தின்னுவாள்னு தெரியல. இப்படி கிடந்திருக்காள்ல. அதெல்லாம் கல்யாணம்னா அவளோட வீடு அவளோட புருஷன் வந்தா எல்லாம் செஞ்சு தின்னுருவாள்க்கா. அம்மா வீட்டில் இருக்க வண்டிக்கு தான் போட்டி பொறாம சண்டைலாம் போட்டு திரிவாள். கல்யாணம் பண்ணி போனோன்னா பாருங்க எப்படி இருக்காள்வன். எனக்கு இவளெல்லாம் மாறுவாள் நம்பிக்கை இல்லாம. நான் இருக்கிற வரைக்கும் தான் சண்டை போட்டு கிடந்தாள். இல்லாத நேரத்துல அந்த சோறு பொங்கி ஒரு அப்பங்காரனுக்கு கொடுக்கலையே. இவ்வளவு என்னத்த சொல்ல. பேசாம சோறு பொங்கறவன தான் பார்த்து இவ்வளவு கட்டி வைக்கணும் போல. அவன் தான் கல்யாணம் பண்ணி இவ்வளவு சோறு பொங்கி போன போல. போ சரிக்கா, அப்ப நான் வீட்டுக்கு போட்டுமா? என்னம்மா தனியா வீடு எடுத்து போறேன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா இப்ப என்ன ஊர்ல இருந்து வந்தோன்னா மனசு மாறிட்டோ? ஆமாம்மா, எல்லாம் பெரியமா எல்லாம் சொல்றாங்க. இவ்வளோ நாள் இருந்துட்டா இனி என்னத்துக்கு இந்த தனியா போயிட்டு கிடக்கா பிரச்சனை பண்ணிட்டு பாப்போமா. உங்க அப்பா திரும்ப ஏதாச்சும் பண்ணா பார்த்துப்போம் போவோம்னு. இதாம்மா கோவப்படுறா. திரும்ப திரும்ப நீ அதே இடத்துல தான் போய் நிற்கா. திரும்ப அதே வீட்டுக்கு நுழைஞ்சிடுறா. நீ பண்ணோன்னதாம்மா அப்பாக்கு இலக்காரமா ஆயிட்டு. அன்னைக்கு எப்படி பேசினாவ நம்ம அப்பா? போங்க, யார் உங்களுக்கு சோறு போடுவா, எப்படி இருந்தாலும் என்கிட்ட தான் வருவீன்னு சொன்னாவல்ல. திரும்ப நீ எதுக்கு அங்கேயே போகணும்னு முடிவெடுக்கா? ஏ பாப்பா, நீ படிச்ச பொண்ணு தானே, எதுக்கு பயப்படுதோ? எதுக்கு உங்க அம்மா வீட்டை விட்டு வரணும்னு சொல்லுதோ? உங்க அப்பா வீட்டை விட்டு வெளியே தருத்தோ. குடிச்சிட்டு வந்தா வீட்டுக்குள்ளே சேர்க்காதே, கதவை பூட்டிக்கோ. அது தெரியாதா உனக்கு? இவ்வளோ பேச்சு பேசுற. வீட்டை விட்டு ஓடுறது தைரியம் இல்லை, வீட்டிலே இருந்து சமாளிக்கிறது தான் தைரியம். தெரிஞ்சுக்கோ. போ, அம்மாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. போய் சமாளி. அம்மா கூட சேர்ந்து அப்பா கிட்டே சண்டை போடு. நீங்கள் ஏன் வீட்டை விட்டு போகணும்? இதுக்கே பயந்து பயந்து ஓடுனா பின்னாடி உன் வாழ்க்கையில நீ எதுக்கெல்லாம் பயந்து ஓடும்? ஓடக்கூடாது. பயப்படாம அடுத்தவங்களே ஓட வைக்கணும். தெரிஞ்சுக்கோ. என்ன லலிதா அக்கா, நீ போதா? நானும் வரட்டுமா? ஆமா அக்கா, இவளையும் கூட்டிட்டு போங்க, சுஷ்மாவையும். உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்ததுன்னா சரிம்மா. அப்ப வரீங்களா? நீயும் வாயம்மா கலை. என் வீட்டுக்கு வந்ததே இல்லை. வருவா அக்கா வீட்டுல இருந்து இப்படியே கிளம்பி போயிருவிய. வாங்க ரெண்டு பேரும். அக்கா, நான் லலிதாக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஃபோன்கின்னு வந்தா எடுத்து பேசினா நம்ம வந்துட்டோம்னு சொல்லிவிடாதீங்க என்ன. நான் வந்தோடனே எதுனாலும் பார்த்துப்போம். இதில் பண்ணுறதெல்லாம் ஒரே கூத்தால இருக்கு. இல்லை எதுக்கு இதெல்லாம் போட்டு மறைச்சிட்டு கிடக்கிய? சொன்னா என்ன சொல்லிட்டுனா அக்கா வீட்டில் இருந்து நாளைக்கு வரேன்னா முடிஞ்சு போச்சு. தேவையில்லாத கடை பண்ணிட்டு திரிவிய. இதில் பண்ணுறதுல நம்ம தலையில் உருளுது. நம்மளுக்குள்ள பயமா இருக்கு போய் சொல்ல. நீ ஒன்றும் பயப்படாத, எதானாலும் நான் பார்த்துக்கிறேன். நீ கவலைப்படாத, ஃபோனெல்லாம் எடுக்காத. என்னமோம்மா என்னமோ பண்ணுங்க. எதில் போய் முடிய போகுதுன்னு தெரியல எனக்கு. இது